சூப்பர். இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி இருக்குதுங்களா, அந்த கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பர்டிகுலர் அந்த முளைக்கட்டி அந்த பச்சை பயிர் வந்து வேக வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதுவும் அல்டிமேட். சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்குது. வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் இருக்கோம், அதாவது வல்சரவாக்கத்தில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ரெசிபி, வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது வெயிட் லாஸ் ரெசிபினா இது ராகி சூப்புன்னு நான் பண்ண போகிறது. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு பண்ணுறது. இது வந்து ஃபுல் மீல். சூப்புனா வழக்கமாகவே பிஃபோர் ஃபுட்டுன்னு தான் ஒரு ஹேபிட் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இந்த சூப் வந்து இட்ஸ் அ ஃபுல் மீல். இது சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆகிடும். மேற்கொண்டு எதுவுமே நீங்கள் சாப்பிட வேண்டாம். இந்த வெயிட் லாஸ் ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எதுனா ஒரு மீலில் கம்பல்சரி எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. டே லாங் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இது நல்ல ஒரு ஒன் ஃபுல் பவுல் நிறைய வெஜிடபிள், முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு ஃபுல் வெஜிடபிள் எல்லாம் போட்டு இந்த சூப்பை சாப்பிட்டுட்டு போயிட்டீங்களான்னு டெஃபினட்டாக 3 மணி 4 மணி வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கும். சீக்கிரமாக வந்து 7 o'clock சப்பாத்தி எதானே சாப்பிட்டுக்கலாம். ஸோ பட் ஐ வில் ப்ரிஃபர் ஒரு 7 மணிக்கு சாயந்தரம் இது சாப்பிட்டா நல்லது என்னோட இது. பட் இப்படி சாப்பிட முடியாதவங்க மார்னிங் சாப்பிடுங்க. அப்போ இதை லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி லைட் டின்னராக சாப்பிடும். ஸோ இந்த ரெசிபியோட முக்கியத்துவம் என்ன? அண்ட் மெயின்லி இதில் வந்து ராகி got rich in iron. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெரி ஹெல்த்தி. அதுவும் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளாராக இருந்தால் இன்னும் ஹெல்த்தி. ஸோ மசாலாவும் கிடையாது ரொம்ப ஜாஸ்தி இல்லை. கார்ன் ஸ்டார்ச் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுற சூப்பெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஒரு 90 days சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குறைஞ்சபட்சம் இத்தனை கிலோ குறையும் சொல்கிறாங்க. மில்லட் டயட்டில் போனீங்களான்னு கண்டிப்பாக ஒரு 90 daysக்கு அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க பாடி அவ்வளோ லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு இன்னொரு சீட்ஸோட பவுடர் யூஸ் பண்ணாங்க, அதாவது ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. வெயிட் லாஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதுதான். வெயிட் லாஸ் பண்ணனா இது பவுடரும் கிடைக்குது, இதுவும் கிடைக்குது. இதில் எக்கச்சக்க ரெசிபிஸ் இருக்குது. சாப்பிட்டீங்கன்னா 100% ஷுவர் வெயிட் லாஸ். அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு மில்லட் புக்குன்னு சொல்லி, அதாவது மில்லட் கிச்சன் சொல்லி ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி யார் சொல்லி தர போகிறாங்க யார்கிட்ட? திருமதி இந்திரா நாராயண். வணக்கம்மா. வணக்கம். முதல்ல எந்த டயட் ஆரம்பித்தாலும் டயட்டுன்றது கூடாது. ஆக்சுவலி எல்லாமே சாப்பிடலாம். எல்லாமே ஒரு மிதமாக சாப்பிட்டா எதுவுமே நல்லது தான். அதுவும் இந்த ராகி சூப்புன்றது இப்போ பண்ணுறது எதுக்குன்னு சொன்னால் இந்த டயட்டுக்கு தான். மேக்ஸிமம் 7 இல்லைன்னா 8, அதுக்கு மேலே லேட்டாக சாப்பிட்டா பிரயோஜனமே கிடையாது. நமக்கே ஒரு மாதிரி அன்ஈசினஸ் இருக்கும் நமக்கு. இந்த சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங்கோ இல்லை கொஞ்சம் நேரம் ஏதோ நடந்தோ, வீட்டுக்குள்ளேயே கூட நடக்கிறதோ, புக்கு படிக்கிறது, பாட்டு கேட்டுகிட்டே நடக்கிறது, அதெல்லாம் பண்ணிவிட்டு படுத்திங்களான்னு அதுலேயே பாதி ஜெரிச்சிருக்கும். மார்னிங் எழுந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதுதான் மெயின் ரீசன். இன்ஃபேக்ட் அது ரெகுலராக ரைஸ் சாப்பிட்றத காட்டிலும் இது மாதிரி ஹெல்த்தியாக மில்லட்ஸ் சாப்பிட்டீங்களான்னா குட் ஃபார் ஹெல்த். அது நல்ல விஷயம். இப்போ மணி 6:15 ஆகுது, எனக்கு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. அப்போ இந்த சூப் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக. உங்களுக்கு 7 மணிக்கு என் டின்னர் இன்னைக்கு. அதான் இன்னைக்கு தான் டின்னர் உங்களுக்கு இல்லை, ஃபுல் டீமே இன்னைக்கு தான் டின்னர். இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்கிறீங்களா? இப்போ நம்ம ராகி சூப், ஹெல்த்தியான ஒரு ராகி சூப் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ராகி பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன வெங்காயம் ஃபைன்லி சாப்டு பொடியாக நெருக்கினது, மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு ஸ்மால் பவுல், முருங்கைக்கீரை 1 கப்பு ஃபைன்லி சாப்டு, தேங்காய் பால் கிட்டத்தட்ட ஒரு 2 கப்புக்கு வேணும், வெள்ளை மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு சிட்டிக்கை, ஆளி வித பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டி, தேவையான அளவு உப்பு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சும்மா ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லி மண்பானையிலேயே பண்ணுறேன். நான் உங்ககிட்ட ஹெவி பாட்டம் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மண்பானை தான் அவசியம் இல்லை. நான் பிகாஸ் எங்கிட்ட இருக்கிறதால நான் அதில் பண்ணுறேன். நான் கடலெண்ணெய், எங்கிட்ட கடலெண்ணெய் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில், எனிதிங் சூட்ஸ் யூ, எனி ஆயில், அவ்வளோதான். இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே வேண்டாம். கடலெண்ணெய் நம்ம ரெகுலர் சமையலுக்கு, நம்ம பாரம்பரிய சமையலுக்கு கூட கடலெண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுத்தது இந்த ஃபைனலி சாப் பண்ணியிருக்கிற ஆனியன். இது ஆக்சுவலி நான் ஆனியன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. பட் இது ஒரு ஃப்ளேவர் தான், அதுக்கு தான் போடுறது ஆனியனை. கொஞ்சமாக அது ஒரு வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு, ஓகே,
அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சரி. அதை போடணும் நம்ம. ஸோ அந்த வெங்காயம் வந்து இது ஆப்ஷன் தான். இது ஆப்ஷன் தான். இப்போ அந்த வெங்காயம் இந்த மாதிரி பக்குவமா இந்த மாதிரி ஆமாம், ரொம்ப ரொம்ப அப்படியே ஃபைனாலாம் வேண்டாம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் அப்படி கண்ணாடி போல பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, அதை போடணும் நம்ம. காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் இதுதான் நான் போடுறேன். சரி. உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ என்னென்ன வெறும் இது கூட காலிஃப்ளவர் வேணா கூட போட்டுக்கலாம், சாய்ஸ் தான் இது. ஏன்னா இது வயறு ஃபுல்லாகணும், இது ஃபுல் மீலுன்னு நான் சொன்னதாவது வயறு ஃபுல்லாகணும், அதுக்கு தான் இது. எல்லாமே சேர்ந்து ஃபைனாக சாப் பண்ணி இப்படி போடுங்க. போட்டுட்டு இப்படி சும்மா இப்படி ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியே போட்டு அதை வந்து வேக வைக்கலாம். வேக வைக்கலாம் இப்படி இது இப்படி ஒரு கொஞ்சமாக வதக்கினா போதும், ஜாஸ்தியெல்லாம் வதக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. கொஞ்சமாக வதக்கிட்டு தண்ணி போடலாம், தண்ணி போட்டு அதை வேக வைக்கலாம். அதிகமாக வதக்கவும் கூடாது. ஏன்னா அப்போ இது வெஜிடபிள் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கோசரம் இப்படி இது ப்ரெஷர் குக்கர் எல்லாமும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஓப்பன் பாயிலில் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் வேல்யூஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதில் இப்படி ஓப்பன் பாயிலில் இப்படி பண்ணுங்கள். அவ்வளோ. ஓகே. உங்களோட மில்லட் புக்கில் இந்த ரெசிபி கொடுத்துருக்கீங்களா? இது இருக்குது, ராகி சூப் இருக்குது. என்னோட புக்கில் இருக்குது, ராகி சூப் இருக்குது. இன்ஃபேக்ட் இருக்குது, தமிழ் புக்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் புக்லேயும் இருக்குது, குக் புக்லேயும் இருக்குது. அதில் நிறைய ரெசிபிகள் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, ரைட்டா? ஆமாம். அது மெயினாக எதனாலன்னா ஒரு 21 இயர்ஸ் வரைக்கும் நான் நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபேமிலியிலேருந்து வந்தேன் நான். அதனால் என்னால் இப்போ கூட நோ ஆனியன் நோ கார்லிக் நல்லா ரிலீஸ் பண்ணி சாப்பிட முடியும். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் கார்லிக் இப்போ கூட நான் சாப்பிட்றதில்ல. ஆனியன் இந்த மாதிரி இதான ஒரு தேவையாக இருக்கிறபொழுது எப்போயான தான் சாப்பிடுவேன் நான். பட் ஐ லைக் தட் டேஸ்ட் பேசிக்காக, அதனால் நான் சாப்பிட்றேன். அண்ட் ரெண்டாவது அப்புறம் நான் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் நான், உங்ககிட்டலாம் பேசினேன் நான். அவங்க சொன்னாங்க ஜெனட்டிக்கலி அப்படி சாப்பிட்ருந்தா நீங்கள் அப்படி சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா உங்களோட ஹெல்த்துக்கு அது இப்போ வந்து 60+ நல்ல பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நோ ஆனியன் நோ கார்லிக். பேசிக்காக என்னோட புக்கில் நான் நிறைய கொடுக்குற ரீசன்ஸ் என்னென்னா, என்னோட பாட்டி அம்மா ரெசிபீஸ் எல்லாம் டெஃபினட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் நல்ல ஹெல்தி ரெசிபீஸ். இது மாதிரி சூப்பும் இதெல்லாம் நான் இப்போது மில்லட்ஸில் நான் பழகியிருக்கேன். பட் அவங்களது பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்களான்னு இந்த ஸ்பெஷலி சீசனுக்கு ஏற்ற மாதிரி, ஜெனட்டிக்கலி ஏற்ற மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க. போய் வெளியில் சாப்பிட்றது இல்லை, வீட்லேயே தான் எல்லாமே முறுக்கிலேருந்து பக்ஷணங்கள் எல்லாமே வீட்டில் தான் சாப்பிட்ருக்கோம் இன்ஃபேக்ட். ஸோ அந்த ஒரு ஹெல்த்தி ஸ்டைல் ஆஃப் ஈட்டிங் வந்து பெட்டர் என்னன்னு சொன்னால் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது. இப்போ இந்த காய் வந்து ஓரளவுக்கு ஒரு 50% வந்திருக்கு. ஆமாம். இப்போ அடுத்தது வந்து முருங்கைக்கீரை பொடிசாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ண ஃப்ரெஷ் முருங்கைக்கீரை. வெந்தயக்கீரை இருந்தால் வெந்தயக்கீரை போடலாம், நல்லாயிருக்கும். கசப்புன்னெலாம் ஃபீல் பண்ணாதீங்க, அது வந்து ஹெல்த்து தான் பார்க்கணும் நம்ம. முதல்ல கசப்புன்னு ஃபீல் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது டக்குன்னு இப்படி சுருண்டு வெந்துடும். ஒரு செகண்டில் வெந்துடும் முருங்கைக்கீரை, அப்படியே வெந்துடும். அடுத்தது முளைக்கட்டின பச்சை பயிறு. இந்த முளைக்கட்டின பச்சை பயிர் நான் போடுற காரணம் இதுவும் ஒன்ஸ் அகெயின் ஹெல்த்தி. இது இல்லாமல் கூட நம்ம முளைக்கட்டாமல் கூட வெறுமை போட்டு சாப்பிடலாம். பட் முளைக்கட்டினா இன்னும் மோர் ஹெல்த்தி, சீக்கிரமாக ஜீரணமாகும். அந்த காரணத்துக்கு தான் முளைக்கட்டி வேக வச்சுருக்கேன் நான். ஸ்டீம், அதாவது இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிவிடுவேன். இதை கூட தண்ணியில் வச்சு வேக வைக்காதீங்க. வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து திருப்பியும் நியூட்ரியன்ஸ் போயிடும், வேல்யூ போயிடும். அதனால் ஸ்டீம் பண்ணி தான் நான் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுவேன் நான். என் புக்கிலலாம் கூட அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது ஈஸியாக வேகும் ப்ளஸ் நமக்கு சாப்பிட்ற ஜெரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சத்துக்களும் கிடைக்கும், எல்லா நியூட்ரியன்ஸ் வேல்யூவும் கிடைக்கும் நமக்கு. அதனால தான் இது பாருங்க, இது நல்ல எப்படி முளை கட்டியிருக்கு பாருங்க. அப்படி போடுங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணுறேன். நம்ம வீட்டில் இந்த பொரியல்லாம் பண்ணுறீங்கள, வதக்கி பண்ணுறதும் வந்து அது தவறு. ஆமாம். வேக வச்சு அவுட் பண்ணுறதும் தவறு. அதுக்கு பிளான்ச்சி சொல்லுவாங்க, அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இட்லி சட்டியில் வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது தான் நல்ல கரெக்டான முறை. அதுதான் இது ஆல்ரெடி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், ஸ்டீம் பண்ணியிருக்கோம், வெந்தது தான். இது வெந்தது தான். அதனால் இது ரொம்ப நேரம் வேகணும்லாம் நமக்கு கிடையாது. அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது அந்த இது எடுக்கிறீங்களா, ராகி மாவு. சரி, ஓகே. ராகி மாவு எடுத்துட்டு அது 100 பவுல் எடுங்க. இது கரைச்சிருங்களா? ஆமாம், இதை கரைக்கணும். எப்படின்னா எனக்கு தண்ணியில் கரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? தண்ணியில் கரைச்சிட்டு காமிக்கிறேன் நான். இப்போ 2 ஸ்பூன் வந்து இந்த ராகி மாவு போட்டுங்க, தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா திக்காக கரைக்கணும். அப்படி இல்லை, இப்படி தான் தண்ணியாக கரைக்கணும். இப்போ நான் ராகி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கம்பு மாவு இருக்கா, யூஸ் பண்ணுங்கள். சோள மாவு இருக்கா, யூஸ் பண்ணுங்கள். எந்த விதமான சிறுதானிய மாவு இருந்தாலும் இதே பேட்டர்ன் தான். இதில் ஒன்றும் சேஞ்சே கிடையாது. நான் ராகி எங்கிட்ட இருக்குன்றதால நான் பண்ணுறேன். கம்பு மாவில், சோள மாவில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெரைட்டியாக மாற்றி வெஜிடபிள்ஸை கூட மாற்றி, பீட்ரூட் மாத்திரம் போட்டு என்னோடய புக்கில் கூட போட்டிருக்கேன் நான். கலர் மாறும், அதுவும் ஹெல்தி. அது ஒரு நாளைக்கு அதை மாற்றி சாப்பிடலாம்.
அந்த வேரியேஷன் நம்ம தான் கொண்டு வரணும். ஃபுட் திருப்பி நான் சொல்கிறேன் ஆர்ட், அது பண்ணத்தான் அந்த கலையோட ஒரு அழகே நமக்கு வெளிப்படும். ரசிக்கணும், அதுக்கப்புறம் பண்ண அதை செதுக்கிறது ஒரு சிற்பி செதுக்கிற மாதிரி எப்படி ஒரு உருவத்தை செதுக்கிறாரோ அந்த மாதிரி அந்த ஒரு ரெசிபியை நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு விதமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மில்லட்ஸில். நல்ல விஷயம். ஊற்றிடலாமா? இதை ஊற்றிடலாமா? இப்படி பாருங்கள், இப்படி இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. அது ஏன்னா திக்கு வேற ஆகிடும் டக்குன்னு. ராகி போட்ட உடனே ராகியோட இதுவே இதுதான் தன்மை, உங்களுக்கே தெரியும். கெட்டித்தன்மை வந்துடும் நமக்கு. ஆமாம், சூடாக கெட்டித்தன்மை வந்துட்டு கட்டிடும். அடுத்து இப்போது இமீடியட்டாக போட வேண்டியது தேங்காய் பால். ஒரு தேங்காய் எடுத்து ஒரு 2.5 கப் வர மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், போடலாம். அது வந்து நீங்கள் தேங்காய் பால் இவ்வளோ கெட்டியாக வரதுக்கு என்ன காரணம் என்னென்னா, நான் தண்ணி ஊற்றி கம்மியாக அரைச்சி நான் ஸ்ட்ரெயினரில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேன். உண்மையை வெளியில் சொல்லுங்கள், மஸ்லின் துணியில் வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணுவேன். அதுதான் ரீசன். நல்லபடியே அழுத்து பிழிஞ்சிடுவேன் மஸ்லின் துணியில். நீங்கள் இதை ஸ்ட்ரெயினரில் பண்ணிங்களான்னு பாதி சத்து வந்து அந்த ஸ்ட்ரெயினரையே போயிடுறது. எக்ஸ்பீரியன்ஸு இது எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஊற்று நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, அப்படியா? ஆமாம். ஓகே, எனக்கு வேலை வரலையும் பார்த்தேன். அதானே பார்த்து நீங்கள் சும்மா சாப்பிட முடியாது. இது ரொம்ப க்ரீமியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாட்டர் போட்டுக்கோங்க. வாட்டர் போடலாமா? ஆமாம். இதுவும் அதான் சொன்னேன், ஆர்ட் அவங்கவுங்க இஷ்டம் தான். நான் கூட எனக்கு இது நான் ஃபீல் பண்ணுறேன் திக் ஆகுதுன்னுட்டு, அதனால் நான் வாட்டர் போட போகிறேன் நான். சரி, ஓகே. பட் 2 கப்ஸ் டெஃபினட்டாக வேணும். அந்த 1/2 கப்பை மாத்திரம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு வாட்டர் போடுங்க. வாட்டர் போட்ட பிறகு என்னென்ன போடணும்னு சொல்கிறேன் நான். ஊற்றலாமா? ஊற்றலாம். ஓகே, எவ்வளவு? இந்த 1/2 கப் கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்ம ராகி போட்டிருக்கோம், அதை மனசில் வச்சுக்கோங்க. டக்குன்னு இந்த சூப்பு வந்து பண்ணிவிட்டு இமீடியட்டாக சாப்பிடணும். அது இல்லைன்னா சூப் வந்து திக் சூப் ஆகிடும். ஸோ அதனால் இந்த 1/2 கப் தேங்காய் பாலில் கூட ரிமைனிங் வச்சுக்கோங்க. அப்படி திக்காக ஆகிடுச்சுன்னா சாயந்தரம் கொஞ்சம் லேட் ஆகுறது. நான் லேட்டாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். பட் 7லேருந்து 8 o'clock சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பாக்கி இருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் இது பண்ணி ரீஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கோங்க. சரியா? அடுத்து சால்ட்டு. நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர், அதாவது வெள்ளை மிளகுத்தூள் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கிடைக்குது மார்க்கெட்டில். அது இன்னும் பெட்டராக இருக்கும். கலருக்கோசரம் தான், வேற ஒன்றும் இல்லை. கலருக்கோசரம் தான். பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணலாம்ல? பண்ணலாம், இதுக்கு தான் யூஸ் பண்ணலாம். நான் அது கலருக்கு அதுக்கோசரம் நான் காமிங்க. அது இதை பாருங்கள், இதுதான் வெள்ளை மிளகுத்தூள். நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். அப்புறம் வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், அவசரப்பட வேண்டாம். ஆனால் பிளாக் பெப்பருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் கிடையாது. இது ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு சொன்னால் இது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி நல்லா காட்டும். ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும். மேங்கோ பவுடர் தான் இது. இது நீங்கள் மார்க்கெட்டில் போனால் கிடைக்கும். அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அது அவசியமாக போடுங்க, போடாமல் இருக்காதீங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ண நல்லது. இன்னொன்று, இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆம்ச்சூர் பவுடர் வந்து நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி சாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது ஆம்ச்சூர் பவுடர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பவுடர், ரைட்டா? கண்டிப்பாக. ஈவன் நீங்கள் பானிபூரிக்கு அதை யூஸ் பண்ணுறோம். பானிபூரி வாட்டருக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்றதால ஒன்றும் தப்பே கிடையாது. மாங்காவே காய வச்சு பவுடர் பண்ணிருக்காங்க. இதுல வேற விதமான இன்கிரீடியன்ஸும் கிடையாது. நம்ம எப்படி நெல்லிக்காய் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற நெல்லி பவுடர் அந்த மாதிரி தான் இது. அடுத்தது ஃபிளாக்ஸ் சீட் பவுடர். தமிழ்ல வந்து ஆளி விதைன்னு சொல்றது. அது விதையை காட்டலாமா? இதுதான் ஆளி விதை, ஃபிளாக்ஸ் சீட். வெயிட் லாஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுதான். ஆக்சுவலி வெயிட் லாஸ் பண்ணனா இது பவுடரும் கிடைக்குது, இதுவும் கிடைக்குது. இதில் எக்கச்சக்க ரெசிபிஸ் இருக்குது. சாப்பிட்டீங்கன்னா 100% ஷுவர் வெயிட் லாஸுக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஃப்ளாக்ஸ் சீடு 2வாவும் கிடைக்கிறது உங்களுக்கு. இது மாதிரி ஃபுல் சீட்ஸும் கிடைக்குது, இதுவும் பவுடரும் கிடைக்குது. இது பவுடராகவும் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து டயட்டில் சொல்லி ஒரு சாண்ட்விச் சாப்பிட்றாங்க, அந்த மைதா பிரெட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதில் வந்து இது மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரெடி பண்ணுற பிரெட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண ரொம்ப நல்லது. ஆனால் அது கூட உங்களால் முடியாதுன்னா டெய்லி வீட்டில் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பொடியை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அதை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு பண்ணி சாப்பிடுங்க. இட்ஸ் வெரி ஹெல்தி. இது வந்து 1 ஸ்பூன் தாராளமாக போடலாம். நான் வந்து மிக்சியில் தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் ஃப்ளாக்ஸ் சீடாக வாங்கி. ஏன்னா பொடிக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. 1 மந்த்துக்கு மேலே போனால் கொஞ்சம் கசந்துடும். ஓகே. அதனால் அப்பப்போ எப்போ தேவையோ ஃப்ளாக்ஸ் சீடை வாங்கிட்டு அந்த பொடியை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் தான் பெட்டர். அவ்வளோதான், நமக்கு சூப்பு இப்போ டன். 10 மினிட்ஸ் கூட ஆகாது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, வெஜிடபிள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா 10 மினிட்ஸ் கூட ஆகாது உங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டிங் தரட்டுமா நான் உங்களுக்கு? நீங்களே சொல்லுவீங்க. இன்னும் கொஞ்சம் கூட
வீட்டில் போயிட்டு பண்ண சொல்லி கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுவீங்க நீங்கள். நல்லா திக்காயிடுச்சு. ஆமாம், நான் தான் சொன்னேன். அதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் நான் உங்களை ரீட்டைன் பண்ண சொல்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் இமீடியட்டாக சாப்பிடலைன்னா அதை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறமா அன்றைக்கி கூட நீங்கள் சேர்த்துட்டேன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் பாலெல்லாம். எல்லா டேஸ்ட்டும் வருது அதில். ஆம்ச்சூர் பவுடர் இதில் இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து அந்த தேங்காய் பவுடர் டேஸ்ட் இருக்குது. ஆமாம், அது இன்னொன்று அந்த சிட்டிக் பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், அது ஒரு புளிப்புத்தன்மை ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்ரீலங்கன் ரெசிபியில் பண்ணுற ஒரு இது நான் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இதுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி இருக்குதுங்களா, அந்த கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பர்டிகுலர் அந்த முளைக்கட்டி அந்த பச்சை பயிர் வந்து வேக வச்சு யூஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதுவும் அல்டிமேட். சாப்பிட சாப்பிட நல்லா சாஃப்டாகிடும், சூப்பராக இருக்குது. நைஸ். கரெக்டாக 7 மணி சொன்ன மாதிரி கொடுத்துட்டீங்க. ரியலி வெரி குட் ரெசிபி. சிம்பிள், நீட். அதை சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பெரிய ரெசிபி, பெரிய வேலை அப்படிலாம் இல்லை. மெனக்கட்டு செய்ய வேண்டிய வேலையே இல்லைல்ல. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி கட் பண்ணணும், தேங்காய் பால் எடுக்கணும், மற்றெல்லாம் வீட்டில் ரெடிமேடாக அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஒருத்தர் கைப்பக்குவம், அவங்களோட அனுபவம், அணுகுமுறை கற்றுக்க தெரிஞ்சுக்கிறேன். உங்ககிட்ட எகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டேன். ரொம்ப பெரிய நன்றி. இல்லை, எனக்கும் அப்படி தான். உங்கள் மூலம் இது இப்படி வெளியில் வருதில் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இன்ஃபேக்ட் ஐ ரன் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இன்ஃபேக்ட் டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்க மில்லட்டு? ஒரு 2012 ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2024 வந்துட்டு 12 இயர்ஸ். க்ளோஸ் டு 12 இயர்ஸ் ஆச்சு. 24 கிலோஸ் குறைஞ்சிருக்கேன். 12 வருஷம் நிதானமாக குறைச்சிருக்கீங்க. அதுதான் பெஸ்ட்டான. இல்லை, அது குறைச்சது இல்லை. ஐ எம் ஏபிள் டு மெயின்டைன் குட் ஹெல்த். அதுதான் இம்பார்ட்டன்ட் இங்கே பார்க்குறது. இப்போ உணவே மருந்து ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கே அது ரொம்ப நல்லது. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரீங்க. நடைமுறை லைஃப்பும் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ஒரு சின்ன வேண்டுகோள். ரைட்டுங்களா? கண்டிப்பாக அதுதான் என்னோட எஃபர்ட்டு. அதுதான் என்னோட நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். நான் இந்த ட்ரையல் பண்ணதெல்லாம் நிறைய பேருக்கு போய் சேரணும். அந்த தீனா மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சி இது வெளியில் போகிறதுன்னு சொல்கிறது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. இன்ஃபேக்ட் எவ்வளோ பேர் இதை ஃபாலோ பண்ணி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இன்ஃபேக்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர், இன்ஸ்டாகிராம் பேஜ், என்ன பேஜ், உங்களோட வெப்சைட்டோட அட்ரஸ் எல்லாம் தரீங்களா? இன்ஸ்டாகிராமில் இந்திரா நாராயண் பேரில் தான் இருக்கேன் நான். அதுலேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்ன. அதில் வந்து உங்களுக்கு எதான தேவையாக இருந்ததுன்னா அதில் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுவேன் நான். அதை தவிர என்னோடய ஃபோன் நம்பர் 9444686882. அதுக்கும் ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள். கண்டிப்பாக இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் நீங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். புக்கும் நீங்கள் வாங்கி பாருங்கள். அதில் ஏதான டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. என்னோடய மெயில் ஐடி indra61@gmail.com. அதுதான். புக்கு வந்து அமேசானில் கிடைக்கும். அப்படி அது வாங்க தெரியாதுன்னு சொன்னீங்களான்னு எனக்கு அந்த லிங்க் தெரியுங்களா? ஷேர் பண்ணுங்க. லிங்க் கொடுக்குறேன் நான். அமேசான் லிங்க் கொடுக்குறேன், ஷேர் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த புக்ஸை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் நான் தரேன். கண்டிப்பாக அதோட லிங்க்கும் நான் என்னோட வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறீங்க. தேங்க்யூ. நன்றி. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு அருமையான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.